அவரை சந்திக்கும் பொழுது அவர் என்ன மனநிலையில் இருந்தாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது? ரொம்ப இறுக்கமான மனநிலை, ஒரு சங்கடமான மனநிலை சொல்லலாம். அதை பார்க்கும்போது நிறைய அழுதுருக்காருன்னு தோணுது. அவரால் பேசவும் முடியல அதிகமாக. அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் அளவாக பேசிட்டு நாங்களும் வெளியில் வந்துட்டோம். அவரும் ரொம்ப துக்கமாக தான் ஆமாம், ரொம்ப அப்படி பார்த்ததில்ல, நேரில் பார்த்ததில்ல, ஸ்க்ரீனில் பார்த்தது. ஆனால் நேரில் அவரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இறுகின மனநிலையில் தான் இருந்தார், ரொம்ப வருத்தப்பட்டார். கரூருக்கு ஏன் வரல அப்படின்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாருங்களே? இப்போ வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு சொன்னார். அதுக்கான சூழ்நிலை இன்னும் அமையலைங்க, அதனால தான் வர முடியல. இல்லைன்னா நாங்கள் வந்திருப்போம், மறுபடியும் ஒரு நாள் கண்டிப்பாக கரூர் வருவோம், வரும்போது நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சார். உங்களோட தேவைகள் என்னன்னு சொன்னீங்களா? உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணி கொடுக்குறதா விஜய் அவர்கள் வாக்குறுதி மேற்கொண்டு? நாங்கள் பெருசாலாம் எதுவும் கேட்கல சார். அவர் என்ன வேணும்னு கேட்டார். நாங்கள் வந்து பையன் படிச்சுட்டு இருக்காது, பையனோட எஜுகேஷனுக்கு மட்டும் ஏதாவது கேட்கும்போது அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்டோம். எதுவாக இருந்தாலும் கேளுங்கம்மா, நாங்கள் பண்ணித்தரோம், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவங்க சைட்லேருந்து, அவங்க தரப்புலேருந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது ஆமாங்க, அவர் என்ன வேணுமோ கேட்க சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து பையனோட எஜுகேஷனை பற்றி சொல்லியிருந்தோம். எதுவாக இருந்தாலும் நான் பண்ணித்தரேம்மான்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் பேசுறது ஒரு ஒரு அவ்வளோ மனம் இறுகிய நிலையில் அவர் இருந்திருக்காரு. ஆனால் வெளியே பேசும்பொழுது இங்கிருந்து அழைச்சிட்டு போனதே முதல் குற்றம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பகிரப்படுது. அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இடம் கொடுக்கலைங்கும் போது எப்படி சார் வர முடியும் அவரால்? அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கும்போது எப்படி அது மாரி வர்றதும் தப்புன்ற மாதிரி ஆகிடும். அதனால் இனிமேலும் லேட் பண்ண வேண்டாம், சரி முறைப்படி நம்மளை கூட்டிகிட்டு வந்தால் ஏதோ பண்ணுவோமேன்ட்டு இது பண்ணியிருக்காரு, அவ்வளோதான்.